உலக ஜனங்களுக்கு என பணிவான வணக்கம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் மார்ச் ஏப்ரல் நடக்கும். இந்த தேர்தல் எப்போதுன்னு அனௌன்ஸ் பண்ணல. அடுத்த தமிழக முதலமைச்சர் யார்? எல்லாருக்கும் ஆசை. இப்போ இருக்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நம்ம தொடர்ந்து முதலமைச்சர்னு ஆசைப்படுறாரு. அவர் மகன் விஜயசாலின் அப்பா முதலமைச்சர் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம 6 மாதம் கழிச்சு அப்பா வீட்டுக்கு அனுப்பிட்டு அவர் வச்சுட்டு கட்சி பதவி கொடுத்து நம்ம ஆட்சிக்கு வரலாம் அப்படின்னு முதலமைச்சர்லாம் நினைச்சிட்டு இருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி நல்லா கூட்டணி அமைச்சு நல்லா ஸ்ட்ராங் எல்லாத்தையும் கூட்டணி அமைச்சு நம்ம முதலமைச்சர் நினைச்சிட்டு இருக்கிறாரு. நிறைய விஜய் வர புதுசாக வந்துருக்காங்க. நம்ம கூட்டம் மக்கள் நிறைய வர்றாங்க, கூட்டம் வர்றாங்க. நம்ம பெரிய ஆளு முதலமைச்சர் தான். ஆனால் கிங்காத்தான் வருவாங்க, கிங் மக்கள் வர மாட்டேன்னு சொல்லி அவர் வர ஆசைப்படுறாரு. கிங்காகத்தான் வருவேன்னு சொல்லி 10 வருஷத்துக்கு முன்னாடி நடிகர் விஜய் சொன்னாரு. அப்பயே நான் சொன்னேன், சரி கொடுக்குன்னு சொன்னேன். நான் கிங் மக்கள் வரமாட்டேன், நான் கிங்காத்தான் வருவேன்னு விஜயான்னு சொன்னாரு. அப்போ சொன்ன வாழ்க்கை முடிஞ்சு போச்சு சொன்னேன். அது மாதிரி அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இப்போ ஆனாலும் ஆசைப்படுறாங்க. இதை வைத்து சோதரர்கள் கடகராசி கொண்ட நிறைய விஜய் தான் அடுத்த முதலமைச்சர்னு ஒரு சில சோதரர்கள் சொல்றாங்க. டிவி சேனல் சரி பேட்டி குடும்பம் சொல்றாங்க. சிம்மராசியுடைய மு.க. ஸ்டாலின் தான் அடுத்த முதலமைச்சர் தான் சொல்றாங்க. கன்னிராசியுடைய எடப்பாடி பழனிசாமி அடுத்த முதலமைச்சர் சொல்றாங்க. ரிஷபராசியுடைய உதயநிதி ஸ்டாலின் அடுத்த முதலமைச்சர் சொல்றாங்க. ஆளுக்கு அவங்க பிடித்தமான அவங்க ஜாதக கணிப்பை வச்சு கணிச்சு சொல்றாங்க. இது சோதரின் ஜாதக கணிப்பு. இது நிறைவேறுமா என்பது பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஏன்னா சொன்னாலாம் நடக்குதா, யார் முதலமைச்சர் வருவாங்கிறது அந்த 2020 எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு முதலமைச்சராக யார் தேர்ந்தெடுக்க போறாங்களோ அந்த எலெக்ஷன் வந்த பிறகு தெரியும். ஆனால் ஒரு பிரபல ஜோதிடர், உலகத்திலேயே பிரபல ஜோதிடர் ஒருத்தர் இருக்கிறாரு, இப்போ இருந்துட்டு இருக்கிறாரு. 2021 தமிழக சட்டசபை தேர்தலில் முதலமைச்சர் 2012 சொல்லிட்டாரு. அப்போ 2019 முதலமைச்சர் இருந்த எடப்பாடி பழனிசாமி பதவி அவரிலிருந்து இழுக்கப்படுவார், பதவி அவருக்கு முடிவுக்கு வருகிறது, அதிகாரம் தொடராது, புதிய முதலமைச்சர் வருவார் அப்படின்னு 2019 ஜனவரி டு ஜூலை வரைக்கும் தொடர்ந்து அந்த பிரபல ஜோதிடர் ஜாதகம் சொல்லி சொன்னாரு. அதன்படி 2020 எலெக்ஷன்ல எடப்பாடி பழனிசாமி தோத்தாரு. 2019 அடுத்ததுதான் புது முதலமைச்சர் வருவான்னு சொல்லி சொன்னாரு. மு.க. ஸ்டாலின் தான் முதலமைச்சர் வருவான்னு சொன்னார். 2014 சொல்லிட்டாரு. அந்த ஜோதிடர் சொன்னதுபடி 2021 மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் வந்தாரு, எடப்பாடி தோன்றாரு. அந்த ஜோதிடர் கணித்துக்குரிய கணிப்பு அனைத்தும் நிறைவேறியது. அந்த ஜோதிடர் தான் 2026 யார் முதலமைச்சர் என்று கூறுவார். அவர் சொல்றது நடக்கும். அந்த பிரபல ஜோதிடர் எல்லாத்துக்கும் தெரிந்தவர், எல்லாரையும் அவருக்கு தெரியும், எல்லாருக்கும் அவருக்கு தெரியும், எல்லாரையும் அவருக்கு தெரியும், எல்லாருக்கும் அவர் தெரியும். அவர் தான் கடவுள். என் தேவனாகிய கர்த்தர் கடவுள், உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒரே கடவுள். நான் கடவுள் என்று குறிப்பிடுவது இஸ்லாம் வணங்குகிற இறைவன் அல்லாஹ், அவர் தான் கடவுள். கிறிஸ்தவர் கூப்பிடுகிற யெகோவா எனும் நாமம் உள்ள தேவனாய் கர்த்தரே, இயேசு மிரபத்து கூப்பிடுகிற பிதாவே தேவனே, அவர் தான் கடவுள். இந்துக்கள் கூப்பிடுற தெய்வமே ஆண்டவரே, அவர் தான் கடவுள். அவர் தான் உலக ஜனங்களுக்கெல்லாம் கடவுள். அவர் தான் 2008 முதல் எனக்குள்ளாக இறங்கி தன் பரிசுத்த ஆவியால் தேவாவியா பரிசுத்தாவியை அபிஷேகப்படுத்தி இடம் திருக்கதரிசனம் கூறுகிறார். 2008 முதல் என் தேவனாக கேட்ட கடவுள் திருக்கதரிசனம் அனைத்தும் நிறைவேறி இருக்கிறது. எல்லாவற்றையும் மாமனிதன் எம்மாற்றவர்கள் தனித்தனி பிளேலிஸ்ட்ல போட்டிருக்கேன், பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். தற்போது 2021 தமிழக சட்டசபை தேர்தல் நடப்பதற்கு முன்பாகவே 2016 19 அடுத்த தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் என்று என் தேவனாகிய கேட்ட கடவுள் என்னிடம் கூடிய தீர்க்க தரிசனங்களை தொடர்ந்து பார்க்கலாம். இது காரியம் கிடையாது. ஏன்னா இந்த திருக்கதம் சொல்லும்போது நான் சிறைக்குள்ள இருந்தேன். ஆயுதன ஸ்ரீவாசியாக புல மத்திய சிறையில் இருந்தேன். என் தேவனாக கேட்ட என்னோட ஒரு தீர்க்க தரிசனம் பேப்பர் எழுதி வச்சிருந்தேன். நான் அதை வாசிக்கிறேன், கேளுங்கள். 17/12/2016 என்று புழல் மத்திய சிறையில் ஆயுதன ஸ்ரீவாசியாக இருந்த என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுடைய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். இந்த தேசத்திற்கு என்று கொடுக்கப்பட்டிருந்த தேசாதிபதியின் ஆயுள் முடிவுக்கு வருகிறது. அவனுக்கு என்று கொடுக்கப்பட்ட கற்பத்தின் கனியானது இத்தேசத்திற்கு அதிபதியாக வரும் நாள் மிக 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 சமீபமா இருக்கிறது. இதுதான் என் தேவனாய் கட்ட கடவுள் எனக்கு ஒரு தீர்க்க தரிசனம். இதன் விளக்கம் என்னவென்றால், இந்த தேசத்திற்கு என்று கொடுக்கப்பட்டிருந்த தேசாதிபதியின் ஆயுள் முடிவுக்கு வருகிறதுனா, தமிழ்நாட்டுக்கு என்று கொடுக்கப்பட்டிருந்த தேசாதிபதி முதலமைச்சர் மு. கருணாநிதி ஆயுள் முடிவுக்கு வருகிறது. புரிஞ்சுக்கணும். திருக்குறள் மாதிரி கர்த்தா புரியாது, சாதாரண படிச்சா புரியாது. அது கூட விளக்கம் சொல்லணும். காகாவரையும் காவாக்கார் சோகாப்பார் சொல்லி வைக்கப்பட்டு அப்படின்னா ஒன்றும் புரியாது, அது விளக்கம் சொல்லணும். அதே மாதிரி கடவுள் வார்த்தை விளக்கம் சொல்லணும். இந்த தமிழ்நாட்டுக்கு என்று முன்னாடி முதலமைச்சர் இருந்த மு. கருணாநிதி அவர்களின் ஆயுள் முடிவுக்கு வருகிறது. சொன்னது எப்போ?
17/12/2016 இவர் ஏற்கனவே 15/12/2016 உடல்நிலை சரியில்லாமல் காவிரி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு பட்டாரு. அதோடு அவர் அரசியல் பண்ணல. அதுலேருந்து டிஸ்சார்ஜ் வீட்டுக்கு வந்து வீட்டில் தான் இருந்தார். அரசியல் பண்ணலை சொன்ன வார்த்தை நிறைவேறுது. 7/8/2018 மரணம் அடைந்தார். பின்னாடி ஒரு மரணம் அடைந்தார். அவனுக்கு என்று கொடுக்கப்பட்ட கற்பத்தின் கனியானது தேசத்திற்கு அதிபதியாக வரும் நாள் மிக மிக செம்மா இருக்குது. கருணாநிதிக்கு என்ற கொடுக்கப்பட்ட கற்பத்தின் கனினா குழந்தை க ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வரும் நாள் மிக மிக செம்மா இருக்கிறது. அருமையான தெற்கு தரிசனம். 2021 எலெக்ஷனு 6 நாள் 2021 எலெக்ஷனு. இது இப்போ 17/12/2017 இறந்த உடனே தெற்கு சொல்றாரு. 5/12/2017 இறக்குறாங்க. 15/12/2014 கருணாநிதி அவர்கள் வந்து முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி வந்து ஆஸ்பத்திரி போயிட்டு அப்போ காவிரி ஆஸ்பத்திரி போயிட்டு அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. அவர் அரசியல் பண்ணலை. க ஸ்டாலின் அடுத்த முதலமைச்சர் அப்பயே சொல்றாரு, என் தேவனாய் கட்ட கடவுளின் தெற்கு தரிசனம் 2018 நிறைவேறியது. 18/12/2016 என்று புழல் மத்திய சிறையில் இருந்த என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுள் தெற்கு தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். இந்த தேசத்திற்கு என்று கொடுக்கப்பட்டிருந்த அந்த தேசாதிபதியின் ஆயுள் முடிவுக்கு வருகிறது. அவனது வாழ்நாள் முடிவு பெறுகிறது. அவனது குமாரன் இத்தேசத்திற்கு அதிபதியாக வரும் நாள் மிக 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 சமீபமாக இருக்கிறது. அவனது நாமம் தேசத்தின் அதிபதியாக குறிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் என் தேவனாய் கட்ட கடவுளின் தெற்கு தரிசனம். என் விளக்கம் என்னவென்றால், இந்த தேசத்துக்கு என்று கொடுக்கப்பட்டிருந்த அந்த தேசாதிபதியின் ஆயுள் முடிவு வருகிறது. தமிழ்நாடுக்கு என்று முன்னாள் முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்களின் ஆயுள் முடிவு வருகிறது சொன்னாரு. அவனது வாழ்நாள் முடிவு வருகிறது. கருணாநிதி வாழ்நாள் முடிவு வருகிறது சொன்னாரு. 15/12/2016 ஆஸ்பத்திரி போனாரு. அது வீட்டில் ரெஸ்ட் எடுத்தார். 7/8 மரணம் அடைந்தார். கடவுள் நிறைய வருகிறது. நம்ம கவனிக்க வேண்டியது, அவனது குமாரன் இத்தேசத்தின் அதிபதியாக வரும் நாள் மிக 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 சமீபமா இருக்கிறது. அவன் குமாரன்னா கருணாநிதி குமாரன் வந்து க ஸ்டாலின் தமிழ்நாட்டின் அதிபதி முதலமைச்சராக வரும் நாள் மிக மிக சமீபமா இருக்கிறது. இதை சொன்னார். 2016 2021 முதலமைச்சர் வராரு. அவனது நாமம் தேசத்தின் அதிபதியாக குறிக்கப்பட்டிருக்கிறது. பரமண்டலத்தில் குறிச்சாச்சு. க ஸ்டாலின் தான் 2021 முதலமைச்சர்னு பரமண்டலத்தில் குறிச்சாச்சு. அதாவது சொல்றாரு, அவர் நாமம் அங்க குறிக்கப்பட்டிருக்கா, குறிச்சாச்சு. அதை பார்த்து 2021 முதலமைச்சர் க ஸ்டாலின். ஓகே சரி. எத்தனை முறை பல்டி அடிச்சாலும் 2021 க ஸ்டாலின் முதலமைச்சர் தடுக்க முடியாது. அவன் நினைச்சுக்கலாம், மக்களுக்காக நான் பாடுபட்டேன், பிரச்சாரம் பண்ணேன், நாங்கள் ஜெயிச்சோம், செங்கலக்காடு ஜெயிச்சோன்னு முதலமைச்சர் நினைக்கலாம். முதலமைச்சர் எங்கள் அப்பா முதலமைச்சர் இருந்தாருன்னு. துர்காசன் வந்து நான் கோயிலுக்கு சாமி கும்பிட்டாங்க, அதனால என் பொருத்த முதலமைச்சர் அவன் நினைச்சிக்கிட்டு இருக்கலாம். தொண்டர்கள் நாங்களாம் பையனை பாடுபட்டோம் முதலமைச்சர் நினைச்சிக்கலாம். அதில் பிரசாந்த் கிஷோர் ஒரு வச்சு ஐடி கம்பெனி வேலை பார்த்தோம், நாங்கள் முதலமைச்சர் நினைச்சிருக்கலாம். எல்லாரும் நினைச்சாலுமே யார் நினைக்கணும்? கடவுள் நினைக்கணும். என் தேவனாகிய கர்த்த கடவுள் 2014 சொல்லிட்டாரு. 2021 அடுத்த முதலமைச்சர் க ஸ்டாலின் கருணாநிதி மகன் தான் சொல்லிட்டாரு. அது நிறைவேறியது. 20/12/2016 என்று புழல் மத்திய சிறையில் இருந்த என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுடைய தெற்கு தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். இத்தேசத்திற்கு என்று கொடுக்கப்பட்டிருந்த தேசாதிபதியின் ஆயுள் முடிவுக்கு வருகிறது. அவனது குமாரன் இத்தேசத்தை ஆளும் நாள் மிக 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 சமீபமாக இருக்கிறது. இதான் கடவுள் சொன்ன வார்த்தை. நோட்டில் குறிச்சு வச்சிருக்கேன், வாசிக்கிறேன் நான். இத்தேசத்துக்கு என்று கொடுக்கப்பட்டிருந்த தேசாதிபதியின் ஆயுள் முடிவுக்கு வருகிறது. தமிழ்நாட்டுக்கு என்று முன்னாடி முதலமைச்சராக இருந்த கருணாநிதியின் ஆயுள் முடிவுக்கு வருகிறது. இது சொல்றாரு. 7/8/2018 இறக்குறாரு. அது முக்கியம். அதுக்கு நிறைவேறியது. அவனது குமாரன் இத்தேசத்தை ஆளும் நாள் மிக 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 சமீபமா இருக்கிறது. அவன் குமாரன் யாரு? கருணாநிதியின் குமாரன் க ஸ்டாலின் அரசியல் இருக்காரு. க ஸ்டாலின் தமிழ்நாட்டை முதலமைச்சராக ஆளும் மிக சமீபம் இருக்கு. அன்னைக்கு சொல்லிட்டாரு. அடுத்த முதலமைச்சர் க ஸ்டாலின் 2014 சொல்லிட்டாரு. நான் கடவுளின் தெற்கு தரிசனம், இதை உண்மையான தெற்கு தரிசனம் நிறைவேறியது. தெரிந்து கொள்ளுங்கள். அந்த 3 தெற்கு தரிசனம் 2014 சொன்னாரு கர்த்தர். அதை 2018 நிறைவேற்றினாரு. 5 வருஷம் முன்னாடி சொன்ன தெற்கு தரிசனம் நிறைவேறி 6/4/2021 தமிழ் சட்டசபையில் நடக்கிறது. 2/5/2021 தேர்தல் முடிவு வருகிறது. 7/5/2021 தமிழக முதலமைச்சராக க ஸ்டாலின் பதவி ஏற்கிறார். இது ஒரு பக்கம் சாட்சியா இருந்தாலுமே 2021 சட்டசபை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தோற்று விடுவார் என்று என் தேவனாய் கர்த்த கடவுள் சொன்னார். ஒரு ஆள்
ஜெயிச்சுவான்னு சொன்னாங்க, ஒரு ஆள் தோத்துவான்னு சொன்னாங்க. சரிங்களா? இது குறித்து நான் ஏற்கனவே எபிசோடு 126 பார்ட் 1 பார்ட் 2 2 எபிசோடு போட்டிருக்கேன். நான் அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு ஆள் தோத்துருவான்னு, முதலமைச்சராக இருக்கிற ஒரு ஆள் தோத்துருவாரு, அதிகாரம் முடிவு வருகிறது, ஆட்சி அகட்டிப்படும் சொன்னது புத்தகத்தில் தெரியாது. இவன் தான் அடுத்த முதலமைச்சர், அவன் தான் வருவான், முகாசன் வரன்னு சொல்லி திக்கரசு என் தேவநாயக கருத்துக்களை சொன்ன என்ன திக்கரசன் நிறைவேறுகிறது. மேலும் என் தேவநாயக கருத்தை கொண்டு சொன்ன தீர்க்க தரிசனத்தில் 2019 சொன்ன தீர்க்க தரிசனத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும். எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அதிகாரம் தொடராது, அவர் அதிகாரம் பறிக்கப்படும். என் தேவநாயக கருத்தை புதியதாக ஒரு முதலமைச்சர் நான் உண்டாக்குவேன், அவன் தான் அந்த தமிழகத்தின் முதலமைச்சர் வருவான், முக வருவாங்கிற சுசமா சொல்ல தீர்க்க தரிசனத்தை வந்து பார்க்கலாம். 2021 அடுத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்று என் தேவநாயக கருத்தர் ஆழ்த்தரமாக கூறியது 2019 சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனத்தை உலகத்தின் தெரிந்து கொள்ள இப்போ நான் கூறுகிறேன் கேளுங்கள். 8/4/2019 என்று என்னிடம் என் தேவநாயக கர்த்தர் கடவுளுடைய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். அதிபதியானவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டியிருக்கிறேன். ஆட்சி மாற்றம் வரும் வரும் வரும். இதன் விளக்கம் என்னவென்றால், அதிபதியானவனுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டியிருக்கிறேன், ஆட்சி மாற்றம் வரும் வரும் வரும். அது 2019 4ஆம் மாதம் ஏப்ரல் சொல்றாரு. அப்போ முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடவுள் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிற கெட்ட காலம். ஆட்சி மாற்றம் வரும் 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 அன்னைக்கே சொல்லிட்டாரு. ஆட்சியில் இருக்கு, ஆட்சி மாற்றம் திமுக ஆட்சி மாற்றம் வருங்கிற அன்னைக்கு சொல்லிட்டாரு. அடுத்த முதலமைச்சர் திமுக தான், திமுக சேர்ந்த மு.க.ஸ்டாலின் இந்த கருத்தை கரெக்டாக சொல்லிவிட்டார். தீர்க்க தரிசனம் 7/5/2021 தமிழக முதலமைச்சராக மு.க.ஸ்டாலின் பதவியேற்றார். 9/4/2019 என்று என்னிடம் என் தேவநாயக கர்த்தர் கடவுளுடைய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். உத்தரமே ஒப்பித்திமா திபோ எதிரைக்கமாக கையெழுத்தாரோட்ட தகட் பேசத்தின் அதிபதி அவனுக்கு விரோதமாக நான் என் கரத்தை நீட்டியிருக்கிறேன். ஆட்சி மாற்றம் அவனுக்கு ஆட்சி மாற்றம் உறுதியானது. இதன் விளக்கம் என்னவென்றால், தேசத்தின் அதிபதி அவனுக்கு விரோதமாக நான் என் கருத்தை நீட்டி இருக்கிறேன். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு விரோதமாகவே கடவுள் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறார். கட்ட காலம் ஆட்சி மாற்றம் ஏற்படும், ஆட்சியில் விலக்கிக் கொள்ளப்படுவார். ஆட்சி மாற்றம் அவனுக்கு ஆட்சி மாற்றம் உறுதியானது. ஆட்சி மாற்றம் எடின் காட்சி நடந்து கொண்டிருக்கிறது, ஆட்சி மாற்றம் டீம் காட்சி எச்சம் வருங்கிறது உறுதியானது. கடவுள் அவனுக்கு ஆட்சி மாற்றம் அவன் முயற்சி தொடராதுங்கிற கடவுள் கடலில் ஆணித்தரமாக கூறிவிட்டார். கடவுள் உறுதியான சொல்லிடுறாரு, சொன்னது நிறைவேறியது. 2021 சட்டசபை தேர்தலில் மு.க.ஸ்டாலின் முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அதிமுக கட்சி தோல்விப்பட்டது. 25/4/2019 என்று என்னிடம் என் தேவநாயக கர்த்தர் கடவுளுடைய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். தேரமே தோப்பிட்ட ஆதராம்தி மாபோ திபோ திபோ தேசத்தின் அதிபதியோடு நானே உன்னை கூட்டி சென்றேன். புதிய தேசத்தின் அதிபதியோடு. இதன் விளக்கம் என்னவென்றால், தேசத்தின் அதிபதியோடு நானே உன்னை கூட்டி சேர்க்கிறேன், புதிய தேசத்தின் அதிபதியோடு. சுஷ்மா சொல்லிட்டாரு, தேசத்தின் அதிபதியோடு தமிழக முதலமைச்சரோடு உன்னை நான் கூட்டி சேர்க்கிறேன், புதிய முதலமைச்சரோடு. புதிய தேசத்தில் புதிய முதலமைச்சரோடு. அப்ப என்னதான் 2021 புதிய முதலமைச்சர் தான் மு.க.ஸ்டாலின் என்பதை உறுதியாக சொல்லிவிட்டார். எடப்பாடி பழனிசாமி கிடையாது என்று சொல்லிவிட்டார். இந்த கருத்தை சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. 26/4/2019 என்று என்னிடம் என் தேவநாயக கர்த்தர் கடவுள் சொன்ன தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். தேசத்தின் அதிபதியானவன் பதவி முடிவுக்கு வருகிறது. வேறொரு தேசத்தின் அதிபதியை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இதன் விளக்கம் என்னவென்றால், தேசத்தின் அதிபதியானவன் பதவி முடிவுக்கு வருகிறது. அப்போ முதலமைச்சர் சேர்ந்தவர் எடப்பாடி பழனிசாமியின் முதலமைச்சர் பதவி முடிவுக்கு வருகிறது தெரியும். வேறொரு தேசத்தின் அதிபதியை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். சொன்னார்ல, அடுத்த 100 தேசத்தின் அதிபதி அடுத்த புதிய முதலமைச்சரை வேற முதலமைச்சர் தேர்ந்தெடுத்தாருன்னா 2014 சொல்லிட்டாரு. மு.க.ஸ்டாலின் சொல்லிட்டாரு. மு.க.ஸ்டாலின் பேர் சொல்லாமல் சொல்றாரு. தேவநாயக கடவுள் சொன்னதுக்கு 2020 நிறைவேறியது. கடவுள் சொன்னதுக்கு நிறைவேறியது.
15/6/2019 என்று என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுள் சொன்னதற்கு தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். Kaidendota kingadobido totandadobidammadabroto tamderika atarandi modo dibu. தேசத்தின் அதிபதியானவன் வேதனை பாடும் நான் மிக சமீபமாக இருக்கிறது. புதிய தேசத்தின் அதிபதியோடு நான் உன்னை கூட்டி சென்றேன். தேசத்தின் அதிபதியானவன் வேதனைப்படும் நாள் மிக சமீபமா இருக்கிறது. புதிய தேசத்தின் அதிபதியோடு நான் உன்னை கூட்டி சேர்ப்பேன். அப்போ 2019 தமிழ் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி வேதனைப்படுற நாள் மிகவும் சமீபமாக இருக்கிறார். முதலமைச்சர் ஆட்சி அதிகாரம் போச்சுன்னா வேதனைப்படுவார்ல, அது வேதனைப்படுற நாள் மிகவும் சமீபமாக இருக்கிறது. 2021 2 வருஷம் முன்னாடி சொல்றாரு. புதிய தேசத்தின் அதிபதியோடு நான் உன்னை கூட்டி சேர்ப்பேன். புதிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்னை கூட்டி சேர்ப்பேன் என்று கடவுள் சொன்னார். அது நிறைவேறவில்லை. இது வேறு காரணம் இருக்கிறது, பின்னாடி கூறுகிறேன். ஆனால் புதிய முதலமைச்சர் என்பதை அன்றே சொல்லிவிட்டார். 2019 சொல்லிட்டாரு. 2021 புதிய முதலமைச்சராக மு க ஸ்டாலின் பதவி வைத்தார். 30/9/2020 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் குறித்திருக்கிற தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். புதிய தேசத்தின் அதிபதி இத்தேசத்தின் அதிபதியாக வருவான். புதிய தேசத்தின் அதிபதி இத்தேசத்தின் அதிபதியாக வருவான். 2020 யார் இருக்கா? முதலமைச்சர் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி. புதிய தேசத்தின் அதிபதினா புதுசாக வருவான். அதான் மு க ஸ்டாலின் 2014 மு க ஸ்டாலின் சொல்லிட்டாரு. மு க ஸ்டாலின் தான் தமிழக முதலமைச்சராக வருவான் என்று தனித்தனமாக கூறிவிட்டார். என் தேவனை கர்த்த கடவுள் திருக்கதர்சனம் கூறிவிட்டார். 16/2/2021 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் குறித்த தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். தேசம் இத்தேசத்தின் அதிபதியின் அதிகாரம் முடிவுக்கு வருகிறது. புதிய தேசத்தின் அதிபதியை நானே தெரிந்தெடுப்பேன். தேசம் இத்தேசத்தின் அதிபதியின் அதிகாரம் முடிவு கிடைக்கிறது. புரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அதிகாரம் முடிவு கிடைக்கிறது. சொன்னது 2021 2 மாதம் முடிவு வரலாம். ஏப்ரல் மேலே முடிவு கிடைக்கிறது. புதிய தேசத்தின் அதிபதி நானே தேர்ந்தெடுப்பேன். புதிய தமிழ் முதலமைச்சரை கடவுளை தேர்ந்தெடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதான் மு க ஸ்டாலின் சொன்ன திருக்கதர்சனம் நிறைவேறுது. எடப்பாடி பழனிசாமி எல்லாத்துக்கும் வேலை சொல்லிட்டாரு. எலெக்ஷன் முன்னாடி சொல்லிட்டாரு, நீ கிடையாதாப்பான்னு சொல்லிட்டாரு. அப்பயே சொல்லிட்டு ஆட்சியை விட்டு சொல்ல இருந்துக்கலாம். நான் சொல்லலை. நான் 17/3/2021 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் குறித்த தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். ஆதியிலே உன்னிடம் நான் கூறிய என் வார்த்தைகளை நினைவூட்டுகிறேன். இத்தேசத்தின் அதிபதியாக இருந்தவன் ஒருவனின் குமாரன் இத்தேசத்தை ஆள கடவுது. அவனே இத்தேசத்தின் அதிபதியாக வர கடவுது. இதன் விளக்கம் என்னவென்றால், ஆதியிலே உன்னிடம் நான் கூறிய என் வார்த்தை நினைவூட்டுகிறேன். ரம்பே எப்படி சொன்னடா புரியுதான் சொல்றாரு. சொல்றாரு பாரு சொன்னாரு. சொன்னல நான் சொன்ன ஞாபகம் இருக்கா? எப்ப சொன்னாரு? 17/12/2016, 18/12/2016, 20/12/2016. முன்னாடி பாருங்க. ஏதாவது சொன்னல நினைவிட்டுறப்பா. என்ன சொன்னாரு? தேசத்தின் அதிபதியாக இருந்தவன் ஒருவனின் குமாரன் தேசத்தை ஆள கடவுது. கரெக்டா முடிச்சிட்டார். 17 எலெக்ஷனுக்கு 2 மாசம் தான் இருக்கு. ஏப்ரல் 1 மாசம் தான் இருக்கு. இப்போ 6/4/2021 6/4/2021 எலெக்ஷன் வர எலெக்ஷன் நாள் கரெக்டான நாள். ஆனால் சொல்றது 17/3 ஒரு 20 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. 17/3/2021 சொல்றாரு. இத்தேசத்தின் அதிபதியாக இருந்தவன் ஒருவனின் குமாரன். இத்தேசம் இருந்தவன்னா முன்னாள் முதலமைச்சராக இருந்த மு கருணாநிதி அவனின் மகன் இத்தேச தமிழ்நாட்டை ஆளக்கடவுது. யார் இருக்கு அரசியல்ல? மு க ஸ்டாலின் ஆளக்கடவுது பேர ஆளக்கடவுதுன்னு சொல்லிட்டாரு. இத்தேசத்தில் ஆளக்கடவுது. அவனே இத்தேசத்தின் அதிபதிதான் வர கடவுது. கடவுள் வார்த்தை தாங்க திருக்க தரிசனம் சொன்னாரா இல்லையா? 17/3/2021 சொன்னாரு.
தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நான் சொல்லல, யாரும் சொல்லல, யாரும் நம்ப மாட்டாங்க. சரிங்களா? சொல்லியிருந்தா எடப்பாடி பழனிசாமி கோடிக்கணக்கான செலவு செஞ்சு பார்த்தாரு, செலவு குறைச்சிருப்பாரு. நான் சொல்ல கடவுள் திருக்க தரிசனம் கடவுள் சொன்னாரு, நிறைவேறியது. அருமையான திருக்க தரிசனம் பார்த்துக்கோங்க. 8/4/2021 என்று என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுள் திருக்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்க. சுத்தி டிம்மி பிபிபாதம் மட்டா அத்திமா திகரா குரமே. தமிழ்நாடு என்னும் தேசம் தேர்தல் முடிவு உலக ஜனங்களுக்கு ஆதியிலே என்னால் முன்குறிக்கப்பட்டவன் அவனே தேசத்தின் அதிபதி. இதன் விளக்கம் என்னவென்றால், தமிழ்நாடு என்னும் தேசம், தமிழ்நாடு என்கிற ஒரு தேசம், ஒரு நாடு, தேர்தல் முடிவு உலக ஜனங்களுக்கு 8/4/2021 சொல்றாரு. 6/4/2021 தேர்தல் முடியுது. 6/4/2021 தேர்தல் முடிவுது. ஓட்டு எண்ணிக்கை 2/5/2021 2/5/2021 ஒரு மாசத்துக்கு முன்னாடி, ஒரு 25 நாளைக்கு முன்னாடி சொல்றாரு. 2/5/2021 நைட்டோ மறுநாள் காலையில் தான் அடுத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரியும். அந்த ஓட்டு எண்ணிக்கை அந்த ஓட்டு எண்ணிக்கை அம்மா வருது, இப்போ எத்தனை எம்எல்ஏ வந்துருக்காங்கன்னு தெரியுது. அப்பதான் தேர்தல் முடிவு வருது. தேர்தல் முடிவுக்கு ஒரு அதிகாரி இருக்காரு, தேர்தல் கமிஷனர் இருக்கிறாரு, அக்கறை ஆளா இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. ஆனா திருட்டுத்தனமா தேர்தல் முடிவு சொல்றாரு. அவர் தான் கடவுள், என் தேவனாய கர்த்தர் கடவுள். அவர் தான் சொல்றாருங்க, நம்புங்க. ஆடி இருக்கால இருக்குங்க, பாருங்க நீங்க. 8 நாள் எலெக்ஷன் முடிஞ்ச 2 நாள் சொல்றாரு தேர்தல் முடிவு உலக ஜனங்களுக்கு. அதான் சொல்றேன், யார் முதலமைச்சர் ஆகணும், யார் அமெரிக்க அதிபர் ஆகணும், யார் அரசியல் அதிபர் ஆகணும், யார் ஒரு நாட்டின் அதிபர் ஆகணும், யார் தமிழக முதலமைச்சர் வரணும், யார் இந்திய பிரதமர் வரணும், எல்லாம் முடிவு செய்வது கடவுள். யார்கிட்ட சொல்லுவாரு? இந்த மனிதன், இந்த மாமனிதன். மாமனிதன் யார்? சிவன்மூர்த்தி என்ற ஜீவன். உலகத்தில் பிறக்கிற, இந்தியாவில், தமிழ்நாட்டில், விருதுநகர் மாவட்டத்தில், ஸ்ரீவில்லிபுத்தூர் வட்டத்தில், வம்சாவரம் கிராமத்தில், முத்துக்கருப்பன் நாடார் தெருவில் வெள்ளச்சாமி ஆசிரியர் தங்கேஸ்வரி அம்மாள் அவர்களுக்கு மகனாக, 2வது மகனாக பிறந்த இந்த சிவன்மூர்த்தி என்ற ஜீவனுடன் தான் என் தேவனாய கர்த்தர் கடவுள் கூடவே இருக்கிறார் என்றுதான் கூறுகிறார். அமெரிக்க அதிகாரி பற்றியும் என்னிடம் கூறுகிறார். அரசியல் விளையாட்டு பற்றியும் என்னிடம் கூறுகிறார். இந்திய பிரதமர் மோடி பற்றியும் என்னிடம் கூறுகிறார். தமிழக முதலமைச்சர்கள் பற்றியும் என்னிடம் கூறுகிறார். ஜெயலலிதா மரணத்தினிடம் கூறினார். OPS பன்னீர்செல்வம் பதவியை ராஜினாமா செய்வார் என்று என்னிடம் கூறினார். சசிகலா சிறைக்கு அனுப்பினேன் என்று கூறினார். என் மனைவியின் மரணத்தை பற்றி என்னிடம் கூறினார். கொரோனா வைரஸ் வருவதற்கு முன்பாக என்னிடம் கூறினார். நிறைய உக்ரைன் போர், இஸ்ரேல் பாலஸ்தீன போர் எல்லாவற்றையும் பற்றி என்னிடம் கூறுகிறார். நான் யார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எனக்கு எவ்வளவு முக்கியம், நான் யார்? பரமண்டலத்தில் அதிலே கூட இருந்தவன், கடவுளோடு கூட இருந்தவன். இயேசு கிறிஸ்து பணியை செய்ய போய்விட்டார். இப்போ நான் வந்திருக்கிறேன். நான் இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிறாரு, நானும் கடவுளோடு கூட இருக்கிறேன், பணி செய்ய வந்திருக்கிறேன். அதான் கடவுள் என்ன பேசுறாரு, யாரும் பேச மாட்டாங்க, அடுத்து சொல்ல மாட்டாங்க. தேர்தல் முடிவு உலக ஜனங்களுக்கு சொல்றாரு. ஆதியிலே என்னால் முன்குறிக்கப்பட்டவன் அவனை தேசத்தின் அதிபதி. ஆதியிலே கடவுள் முன்குறிக்கப்பட்டவன் யாரு? மு.க. ஸ்டாலின். அவன் தான் தேசத்தின் அதிபதி. இந்த முடிவு சொல்லிட்டார். எடப்பாடி பழனிசாமி கிடையாது. ஏற்கனவே முடிவு பண்ணிட்டு முன் குறிச்சிட்டேன். பரமண்டலத்தில் குறிச்சாச்சு, எண்ணத்துக்கு சொல்லியாச்சு. அவன் தான் தேசத்தின் அதிபதி. சொன்னது 8/4/2021, 6/4/2021 தேர்தல் முடிகிறது. 2/5/2021 தான் எலெக்ஷன் ரிசல்ட் என்றாங்க. நைட்டு மறுநாள் காலையே வருது. 7/5/2021 தான் மு.க. ஸ்டாலின் பதவி இருக்காரு. அதுக்கு முன்பாக கூறிவிட்டார். ஆனா இவங்க தேர்தல் ஜெயிச்ச உடனே என்ன சொல்றாங்க? 2020 மு.க. ஸ்டாலின் ஜெயிச்ச உடனே மனைவி சொல்றாங்க, நான் கோயிலுக்கு போனேன், அந்த சாமி தான் என்ன காப்பாத்துச்சு அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. பிரசாந்த் குஷாப் ஐடிவிங்க இருந்தாரு. நாங்கள் ஐடிவி நல்ல திறம்பட செயல்பட்டு நாங்கள் ஜெயிக்க வச்சுன்னு சொல்றாரு. ஒரு செங்கலை காட்டி செங்கலை வச்சு தான் நான் பிரச்சாரம் பண்ண ஜெயிச்சாங்க. தொண்டர்கள் பாடுபடுன்னு சொல்றாங்க. இங்க யார் சொல்றது நல்ல கேளுங்க. என் தேவனாய கர்த்தர் கடவுள் என்னிடம் கூறிய தரிசனம் நிறைவேறியது. இதெல்லாம் ஏற்கனவே போட்டு பல எபிசோட் போட்டிருக்கேன் நான். சரிங்களா? பாருங்க. இந்த மாதிரி பழனிசாமியை பற்றி ஏற்கனவே 126 பார்க்கணும்னு போட்டிருக்கேன் நான். இப்போ மு.க. ஸ்டாலின் பற்றியும் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் வருவார் என்பது ஏற்கனவே பல எபிசோட் போட்டிருக்கேன். அதை டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் நான். முன்னாடி போட்டிருக்கேன், பார்க்குறேன். திரும்ப பாருங்க. நீங்க தெளிவாக சொல்றேன் நான். தமிழகத்தின் முதலமைச்சராக 2022 மு.க. ஸ்டாலின் வர வேண்டும் என்பது எனக்கு தேவனாய கர்த்தர் கடவுளின் சித்தம். அதன்படி எடப்பாடி பழனிசாமி பதவியை நீக்கி மு.க. ஸ்டாலினை 2022 முதலமைச்சர் ஆக்கினார்.
இந்த இந்த 2020 தேர்தலில் யார் முதலமைச்சர் என்பதை என் தேவநாயக கட்சியினர் கூறுவார், நிச்சயமா கூறுவார், என்னிடம் கூறுவார். அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தயவு செய்து மாமனிதன் இம்மாற்றல் உள்ள யூடியூப் சேனல் தொடர்ந்து பாருங்கள். முதலமைச்சர் யாரும் தெரிந்து கொள்ளுங்கள். அவங்க ஆட்டுக்கு சோசியல் அவர் சொல்லிட்டு இருக்காங்க, சோசியல் நடக்காது. என் தேவநாயக கர்த்தர் கடவுள் யார் 2026 முதலமைச்சர் என்று சொல்கிறாரோ அவர்தான் முதலமைச்சர். அதை நான் மாமனிதன் இம்மாற்றல் யூடியூப் மூலம் கூறுவேன். தொடர்ந்து பாருங்கள். மாமனிதன் இம்மாற்றல் யூடியூப் சேனல் தொடர்ந்து பாருங்கள். அனைத்தும் தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.